Hi friends, welcome to Haritha Home Style. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃபேவரட்டான அரபி சிக்கன் மந்தி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் அரிசியை 3 times வாஷ் பண்ணி ஒரு 30 minutes சோக் பண்ணிக்கலாம் இருக்கட்டும். அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், 3 பட்டை, 5 கிராம்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 கப்பு பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாங்க. இருக்கட்டும். அதே சமயம் பாஸ்மதி ரைஸை நம்ம ஆஃப் பாயில் பண்ணி தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ரை லெமனும் பிரிஞ்சி இலையும் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. உதிரியாக வரத்துக்கு ஒட்டாமல். நல்லா 7 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பார்ப்போம் வெந்திருக்கான்ட்டு. ஒரு 50% வெந்தாலே போதுங்க. இது வெந்துருச்சுங்க. வடிச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வேக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வெந்திருக்குங்க. இப்போது இதிலேருந்து 50% சிக்கனை நான் வெளியே எடுத்துடுறேன். இப்போ இந்த சிக்கனை நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் மந்தி மசாலா போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இந்த சிக்கனை இதோடு ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கிறேங்க. இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இருக்கட்டும், ஊறட்டும். இப்போது நம்ம மீதி இருக்க சிக்கனில் ரெடியூஸ் ஆகிருக்கிற அந்த சிக்கனோட ஃபேட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போ இந்த சிக்கனை கீழே அடியில் வச்சுட்டு ஒரு மேல் லேயர் ஃபுல்லாக ரைஸை கோட் பண்ணிடலாங்க. இப்போ இது கூட நம்ம இந்த சிக்கனோட ஃபேட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் எல்லோ டிண்ட் ஆட் பண்ணுவாங்க. நான் மஞ்சள் தூளை வடித்த கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை லேயராக மேலே ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட போட்டு நம்ம தம்மு மூடி வச்சிடலாம். இதுக்கு இடையில நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம அந்த தம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே இதையும் லேயர் அந்த மேலேயே இன்னொரு லேயராக அந்த சிக்கனை வச்சுருவோம். இப்போ இது கூட பேர் பண்ணுற மாதிரி நான் ஒரு அரபி சாஸ் தாங்க பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 2 தக்காளியும் 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 3 பல் பூண்டுங்க போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இதோட லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. இதை நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சு. இப்போ அரபி சாஸும் ரெடி ஆயாச்சுங்க. சூப்பராக நல்லா வீடே மணமாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் ஃப்ரை பண்ண சிக்கனை வச்சு தம் போட்டிருக்கேங்க.
நல்லா மணமாக இருக்குங்க, சூப்பராக வந்திருக்குங்க. என்னோடய ஃபேவரட் சிக்கன் மந்தி ரெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.